எதுக்காக வேண்டி பழந்தமிழ் இலக்கியம், திருக்குறள், வெண்பா, விருத்தம் ஒரு வேலை இல்லையா? இதெல்லாம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்டா, பாரதியார் சொன்னார்ல, என்ன சொன்னாரு? பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாமமது தமிழர்களை கொண்டு இங்கு வாழ்ந்துடுதல் நன்றோ. ஏன்னா தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அது எப்படிப்பட்ட குணம்? எல்லா மொழியிலும் தான் பாடல்கள் இருக்கு. பாடல் இல்லாத மொழி எங்க இருக்கு? நல்ல நெறிமுறைகள் எல்லா மொழியிலும் தான் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாத எங்க இருக்கு? ஆனா இந்த ஊருக்கு பக்கத்தில் உள்ள சிவகங்கைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் வந்து என்ன சொன்னாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், இந்த உலகமே என்னுடைய சிற்றூர், இந்த உலகத்தில் உள்ள மாந்தர் அனைவரும் என்னுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுதான் தமிழருக்கு ஒரு தனி குணம் இருக்கும்னா அது இந்த குணம் தான். அப்போ ஒரு காலத்துல உலகே தன்னுடைய ஊர் அவன் நினைக்கிற பெருந்தன்மை தமிழர்கள்ட்ட இருந்தது. வெளிநாட்டுக்குள்ள போய் நல்லா வியாபாரம் பண்ணாங்க, நல்ல பணம் மூட்டு மூட்டையா பணம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க? வள்ளுவர் அழகா சொன்னார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப அதான் முக்கியம். வெறுமனே சம்பாதிச்சா மட்டும் போதாது, தன் சம்பாதித்தனால மற்றவங்களும் வாழணும், அதுக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ இந்த தமிழ் குணம் இன்னைக்கு இவர் பாரதிதாசன் என்ன சொன்னாரு? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கினார். எதனால சொன்னாரு? ஏன்னா ஒரு காலத்துல இந்து சமுத்திரத்தை ஆண்ட இனங்கள் மூணு இனங்கள் தான்.